50 நாள் ஆபரேஷனோட கடைசி நாள் 50வது நாள். இதுதான் என்னோட லாஸ்ட் இன்ட்ரோ டான்ஸ் நினைக்கிறேன். என்னதான் ஓய்வு நாளா இருந்தாலும் ஆபரேஷனுக்குள்ள 90 டிகிரி தள்ளியே தீர்வேன்னு சொல்லியிருந்தேன். அதனால நைக்க மாட்டிக்கின்னு பைக் ஓட்டிக்கின்னு வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. வடக்குல வார்ம் அப்லாம் போட்டு 90 டிகிரிக்கு முயற்சி பண்ற பேர்ல முட்டி எடுத்துட்டு போய் முட்டிட்டேங்க. சரி இடம் மாத்தோன்னு இரண்டாவது அட்டம் கிழக்குல பண்ண ஆஃப் மைல் தான். ஓகே இந்த முறை மெர்க்குக்கு ஷிஃப்ட் ஆகி தூக்குனா சுத்தம் கலக்கி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கடைசி அட்டம் பண்ணும்போது தான் புரிஞ்சது திசை மேட்டர் இல்ல தசைதா மேட்டர்னு. ஹியூமன் கொடி மாதிரி இதுவும் 95% பாஸ் ஆயிடுச்சு. லைட்டா சீன் போலானே என் தலைவன் ஜான்சினா மாதிரி சொக்காவை கைட்டிட்டேன். இது பண்ணதுக்கே தோள்பட்ட கர்லா கட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். நீர் சுளுக்கையின் காரணத்தினால் இளநீரை குடிச்சு கொப்பளிச்சு பல்ல வலிக்கிட்ட ஈனு. தென் வீட்டுக்கு வந்து முட்டையை பேக் பண்ணிட்டு டியூட்டி கிளம்பியாச்சு. அகைன் டியூட்டி விட்டதும் வீட்டுக்கு வந்து மதிய உணவுக்கு போத்தீன் காப்ஸ் ஃபைபர்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். சிறுத்தன அது காட்டு பூச்சி இந்த சமையல சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. இந்த ஆபரேஷனோட நோக்கமே எப்படி நான் சுகர் அண்ட் ஆயில கட் பண்ணி நேச்சுரல் ஃபுட் வச்சு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல இருந்தேன். ஏன்னா இந்த 50 நாள் மஸ்குலரா முறுக்கலா கோர் நல்லா செதுக்கலா ஏஸ்தட்டிக் அண்ட் ஃபைபரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டே கண்டென்ட் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுல பேச்சுலர் லைஃப் டாக்குமெண்ட்ரி பண்ணணும். இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் கிட்ட இருந்து பாராட்டுகள் வாங்கியாச்சு. பிளஸ் கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 50 நாள் ஆபரேஷன் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த ஆபரேஷன் என்ன கொண்டு வரணும்னு பாப்போம். அது வரை காத்துக்கிட்டு இருக்காம ஏதாச்சும் கத்துக்கிட்டு இருங்க.